ஃபைனலாக கேடிஎம்மோட டியூக் 160 மாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2,21,000 ஆன் ரோட் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 கலர் வேரியன்ட் இருக்குங்க. சில்வர், ஆரஞ்சு அப்புறம் ஒயிட் அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ MT-15 இதோட ஒரு பெஸ்ட்டான ரைவல். பட் அதை விட இதில் ரொம்ப பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனும் நிறைய இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அந்த கேடிஎம்மோட ரா பவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. LCD டிஜிட்டல் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூல் சேனல் ABS இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்விட்சபிள் ABS வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MRF-ஓட ஜாப்பா டயர்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்கு. இந்த பைக்கோட சேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரீல்ஸ் ஃப்ரேம் வித் போல்ட் ஆன் சப் ஃப்ரேம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 160cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. SOHG தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் தான் இந்த பைக்கோட இன்ஜினில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜின்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 19 ஹார்ஸ் பவரும் 15.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த டார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 80% ஆஃப் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4000 RPMல உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கம்பெனி கிளைம் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த டியூக் 160 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ கான்ஃபிகரேஷனோட ரொம்பவே அக்ரெசிவான ரைடிங் ஸ்டாண்ட்ஸோட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான பைக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்